ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசொல்யூஷன் இன் ப்ரெடிகேட் லாஜிக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த ரிசொல்யூஷன் மெத்தட் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரிசொல்யூஷன் மெத்தட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் அன் இன்ஃபரன்ஸ் ரூல் which is used in both proportional as well as first order predicate logic in different ways. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a set of rules. அதாவது இப்போ இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட் ஆர்டர் ப்ரெடிகேட் லாஜிக்கும் வந்து இந்த ரெசொல்யூஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இன் டிஃப்ரெண்ட் வேஸ், வேறு வேஸில் வந்து இந்த ரெசொல்யூஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா this method is basically used for proving the satisfactority of a sentence. அதாவது இந்த மெத்தட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கொடுக்குற சென்டென்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். In resolution method we use proof by refutation technique to prove the given statement. அதாவது இந்த ரெசொல்யூஷன் மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிஃப்யூட்டேஷன்றத டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நன் அப்படின்னு வரணும். அதான் பார்த்திங்கன்னா ரிஃப்யூட்டேஷன் கான்ட்ராக்டரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதாவது நமக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நல் தான் வரணும். அந்த மாதிரி தான் அந்த மெத்தடை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணோம். அதனால் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ரூஃப் பை ரெஃப்யூட்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ரெசொல்யூஷன் மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் பை ரெஃப்யூட்டேஷன் சொல்லுவாங்க. The key idea is to knowledge base and negated goal to obtain null clause. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கீ ஐடியான்றதுனா நாலேஜ் பேஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கோல் கொடுப்பாங்க. அந்த கோலு அது நம்மளுடைய கோலும் அண்ட் தென் நம்ம நெகேட்டட் கோல்னால் அதுக்கு ஆப்போசிட், அது ரெண்டுத்தையும் வச்சு நல்லா வந்து நம்ம வந்து காமிக்கணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராடிக்டேஷன். இது வந்து நம்ம எக்ஸாம்பிளோட போடும்போது நமக்கு வந்து கிளியராக புரியும். ஃபஸ்ட் இந்த ரெசொல்யூஷன் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போ இதோட ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஃபேக்ட்ஸ் இன்ட்டு ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக். ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குற கிவன ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மறுபடியும் என்ன கன்வெர்ட் பண்ணணுமா, கான்ஜுகேட்டிவ் நார்மல் ஃபார்முக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக்கு, நெக்ஸ்ட்டு கான்ஜுகேட்டிவ் நார்மல் ஃபார்மு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெகேட் த ஸ்டேட்மெண்ட் டு பி ப்ரூவ்டு. அதாவது நம்ம கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நெகேஷனாக எடுத்துக்கணும். அண்ட் ஆடு அது நெகேஷனாக எடுத்துக்கணும், நம்மளுடைய ரிசல்ட்டையும் எடுத்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்யூஷன் கிராஃபை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஃப் எம்டி கிளாஸ், அது எம்டி கிளாஸாக இருந்ததுன்னா நில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ரிப்போர்ட் வந்து லாஸ்ட்டு நமக்கு நில்லுன்னு வந்துச்சுன்னா நம்ம ரிப்போர்ட் தியரம் வந்து ட்ரூன்னு அர்த்தம். அப்போது நில்லுன்னு வந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளோட இந்த ஸ்டெப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் 1. இஃப் இட் இஸ் சன்னி அண்ட் வார்ம், ஓகேவா. இப்போ அந்த டே வந்து சன்னி அண்ட் வார்மாக இருந்துச்சுன்னா யூ வில் என்ஜாய், நம்ம அந்த டேவை என்ஜாய் பண்ணலாம். இஃப் இட் இஸ் ரைனிங் யூ வில் கெட் வெட், இப்போ ரைனிங் தான் நம்ம வெட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இட் இஸ் எ வார்ம் டே, இட் இஸ் ரைனிங், இட் இஸ் சன்னி, இதான் கிவன் ஸ்டேட்மெண்ட்டு. நம்மளுடைய கோல் என்ன, யூ வில் என்ஜாய், நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ஜாய் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு ப்ரூவ் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் தான் ப்ரூவ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்ன ஸ்டெப் 1ல் கன்வர்ஷன் டு ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக். ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக்காக நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ண போகிறோம். இப்போ ப்ரெடிகேட் லாஜிக் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா அண்டு அப்படின்னு வந்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது, அது ஸ்டார்டிங்லேருந்து அது அப்புறம் தண்ணிட்டு அப்போ பார்க்கலாம். இப்போ அண்டு வந்தால் இந்த அண்டு, ஓகேங்களா. ஆறுன்னு வந்தால் ஆறு, இஃப் எல்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிள் போடும். இப்போ இந்த மாதிரி நிறைய ப்ரெடிகேட் லாஜிக் சிம்பிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது, இஃப் இல்லையா, இஃப் இட் இஸ் சன்னி அண்ட் வார்ம் டே யூ வில் என்ஜாய். இஃப் இட் இஸ் சன்னி அண்ட் வார்ம், அப்போது சன்னி அண்டு இந்த சிம்பிள் வார்மு. இஃப் இட் இஸ் இருக்கு இல்லையா, அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோ மார்க் போட்டு யூ வில் என்ஜாய் ஜஸ்ட் என்ன கொடுக்குறோம், என்ஜாய் அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இஃப் ஸ்டேட்மெண்ட் இல்லையா, இங்கே அண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே இல்லை. இஃப் இட் இஸ் ரைனி யூ வில் கெட் வெட், அப்போ ரைனி இஃப் கண்டிஷன்ன்றனால இஃப் கொடுத்துட்டு என்ன நமக்கு அவுட்புட்டோ வெட் அப்படின்னு கொடுத்துட்டோம். இட் இஸ் எ வார்ம் டேனா வெறும் வார்ம் மட்டும் எடுத்துக்கிறோம். இட் இஸ் எ ரைனி, அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இட் இஸ் ரைனி அப்படின்ற போது பார்த்திங்கன்னா ரைனி கொடுக்குறோம். இட் இஸ் சன்னின்ற போது சன்னி கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிவன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம என்னவா மாற்றுறோம், ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக் மீன்ஸ் அந்த சிம்பிள்ஸாக ப்ரெடிகேட் லாஜிக் சிம்பிளோட நம்ம வந்து போடுறோம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்எஃப்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிஎன்எஃப். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிஎன்எஃப்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், எலிமினேட் இம்ப்ளிகேட் எலிமினேட் பண்ணும்போது நெகட்டிவ் இது நம்ம போடணும். நெகட்டிவ் இது வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நெகட்டிவ் நம்ம இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படி நம்ம கொடுத்தோம்னா இப்போ இங்கே நெகட்டிவ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஏபி நெகட்டிவ் யூஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த இடத்துல நான் நெகட்டிவ் சிம்பிள் இதான் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிகேஷன் எலிமினேட் பண்ணுறதுக்காக சன்னி அண்டு வார்மே அண்ட் இந்த சிம்பிளுக்கு பதில் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா 2 சன்னி இருந்ததா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அண்டு சிம்பிள் இருந்துச்சு இல்லையா. நம்ம நெகேஷன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவோம், ஆர். இப்போ இது காமனாக இருந்துச்சுல. இப்போ வந்து இது சன்னி இந்த இடத்துல சிம்பிள் வந்து ஆறுன்ற சிம்பிள் வந்து மாறும். இதுதான் பார்த்தீங்கன்னா மூவிங் நெகேஷன் இன்சைட். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. என்ன பண்ணுவோம் நம்ம, நெகேஷன் இம்ப்ளிகேஷனாக முன்னாடி வந்து இது இந்த சிம்பிள் மீனிங் வந்து நெகட்டிவ், அதாவது ஆப்போசிட்னு அர்த்தம். ஓகேவா. ரைனிங்னா நாட் ரைனிங் அந்த மாதிரி. இப்போ நாட் ரைனிங் கொடுத்தாச்சு. இந்த சிம்பிள் வரும்போது நம்ம ஆர் கொடுக்குறோம் இல்லையா, வெட்டுன்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு முடிஞ்சு போச்சு. இது வந்து ஒன்றுமே அப்படியே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு இல்லையா. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வார்மு ரைனிங் சன்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து நான் என்ன சொன்னேன், ரெசல்யூஷன் கிராஃப் வந்து இது வரைய போகிறோம் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு கிவனை வந்து ஆப்போசிட்டை வச்சு தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். நம்ம ப்ரூவ்ன்றது என்ஜாய், இதோட நெகேஷன்னா அது நாட் என்ஜாய். இந்த சிம்பிள் போட்டு நாட் என்ஜாய் இதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா. நெகேஷன் இல்லை, நாட் என்ஜாய். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட் என்ஜாய் இங்கே வச்சிடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், சன்னி அண்ட் தென் வார்ம். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்லையே அது போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்ஜாய், இது நாட் என்ஜாய். அப்போ இதுவும் நமக்கு என்ன ஆகும்னா கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சன்னி அண்டு வார்ம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நமக்கு தகுந்த மாதிரி கேன்சல் ஆகிற ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், வார்ம்ன்றது எடுத்துக்கிறேன். இப்போ வார்ம்னு கொடுத்தா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் இல்லையா. இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் சன்னி மட்டும் இருக்கும். நான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எடுத்துக்கிறேன், சன்னின்னு எடுத்துக்கிறேன். சன்னின்னு எடுத்துகிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே கிடையாது, எம்டி கிளாஸ். அப்போ நம்மளுடைய நல் கிளாஸ் வந்துருச்சுன்னா அர்த்தம். இங்கே எதுவுமே வரலன்னா நல் கிளாஸ் வந்துச்சுன்னா நம்மளுடைய கோல் வந்து ப்ரூவ்னு அர்த்தம், நம்மளோட கோல் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இதில் எடுக்கணும்னு இல்லை, நமக்கு நெகேஷன்ஸ் அதாவது நல் வர மாதிரி எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கோ நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம், இன்னும் கிளியராக புரியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்திருக்கேன். த ஹியூமிடிட்டி இஸ் ஹை ஆர் த ஸ்கை இஸ் க்ளவுடி. ஓகேவா. If the sky is cloudy, then it will rain. If the humidity is high, then it is hot. It is not hot. இதான் ஸ்டேட்மெண்ட்டு. நம்மளுடைய கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ரைன் அப்படின்னு அர்த்தம். ரைன் வந்து வரும்னு அர்த்தம். நம்மளுடைய கோல் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளுடைய கோல் என்ன சொல்கிறோன்னா ரைன் வந்து வரும்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டோட லாஜிக்காக கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஓகேவா. த ஹியூமிடிட்டி இஸ் ஹை, இந்த ஹியூமிடிட்டி இஸ் ஹைன்றதை ஏன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஸ்கை இஸ் த க்ளவுடின்றதை, ஏன்னா ஸ்டேட்மெண்ட் பெருசாக இருக்குது இல்லையா, ஆனால் நம்ம ஏபி அந்த மாதிரி வச்சுக்கலாம், நம்ம எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஸ்கை இஸ் க்ளவுடி. அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம், நம்ம இது வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இது வந்து என்ன எடுத்துக்கணும், பி. அப்போது அண்டு ஆர் ஸ்டேட்மெண்ட் இல்லையா, அப்போ நமக்கு என்ன வரும் நடுவில் ஆர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் க்ளவுடி தென் இட் வில் ரைன். க்ளவுடின்றது நம்ம ஏற்கனவே ஸ்கை இஸ் க்ளவுடின்றது நம்ம ஏற்கனவே பியாக எடுத்துருக்குறோம். அதனால் இட் வில் ரைன்ன்றதை நான் சியாக எடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ இந்த கண்டிஷன் பாருங்கள், நம்ம கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் இஃப் த ஸ்கை இஸ் க்ளவுடி அண்ட் தென் வில் ரெயின். இட் வில் ரெயின் இல்லையா. இஃப் ஸ்டேட் பண்ணால் நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி சிம்பிள் வரும் சொன்னேன். இப்போ வந்து ஸ்கை இஸ் க்ளவுடின்றது நம்ம பின்னு எடுத்துக்கிட்டோம், இட் வில் ரெயின்ன்றது நம்ம சி எடுத்துக்கிட்டோம். அப்போது நம்ம என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் தென் சி. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த ஹியூமிடிட்டி இஸ் ஹை தென் இட் இஸ் ஹாட். இப்போ ஹியூமிடிட்டி இஸ் ஹைன்றது நான் என்ன எடுத்துக்கிட்டேன், ஏன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையா. அப்போ அதை நான் விட்டுடுறேன். அப்போது தென் இட் இஸ் ஹாட்ன்றதை டீன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஹியூமிடிட்டி ஹைன்றது ஏ நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஹியூமிடிட்டி இஸ் ஹைன்றது ஏ எடுத்துக்கிட்டேன். தென் ஸ்டேட்மெண்ட் இல்லையா இட் இஸ் ஹாட்ன்றதை நம்ம டியாக எடுத்துக்கிட்டோம். அப்போ நமக்கு டீன்னு வந்துடுச்சு. ஓகேவா. இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, இட் இஸ் நாட் ஹாட். நம்ம இட் இஸ் ஹாட்ன்றதை டீன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ நாட்டின் ஆப்போசிட் வரும்போது நமக்கு என்ன வரும், இந்த சிம்பிள் போட்டு டி வரும். அப்போது சி இந்த சிம்பிள் போட்டு டி கொடுத்தா இட் இஸ் நாட்டு
ஹார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து சிம்பிள் வைஸாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா தியரியாக எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்பப்போ. ஆனால் நம்ம வந்து சிம்பிள் வைஸாக மாற்றியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நமக்கு வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு சி அண்ட் எஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ அண்டு பினா இதில் எதுவும் மாற்றங்கள் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மாற்றிப்போம் இல்லையா. நம்ம என்ன சொன்னேன், இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகேஷன் மாற்றிட்டு இந்த இடத்துல அண்டு கொடுப்போம். ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நெகேஷன் ஏ கொடுத்துட்டு இந்த இடத்துல அண்டு கொடுப்போம். இது வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. இப்போ இது நாலும் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அதாவது நம்மளுடைய ஃபஸ்ட்டோட லாஜிக்லேருந்து சிஎன்எஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெகேஷன் நமக்கு என்னது, நெகேஷன்றது நம்மளுடைய கோல் நமக்கு என்னது, இட் வில் ரெயின் வரும்னு அர்த்தம். நம்ம நெகேஷனில் தான் அது வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நாட் ரெயின் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். நாட் ரெயின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு என்னது, டி தான். ஓகேவா. நாட் ரெயின்றது டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரிசொல்யூஷன் கிராஃபு நான் இப்போ லைனாகவே இப்போ எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஏன்னா நமக்கு ப்ரூஃப் ஒன் கரெக்டாக வந்துடும். இப்போ இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வச்சு நம்ம கிராஃப் போட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். நமக்கு ஏவும் சிவும் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏ வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ சியும் டியும் நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். 7 இல்லது இந்த மாதிரி சிம்பிள். ஓகேவா. சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த டி இப்போ இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ், சி தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இட் வில் நாட் ரெயின்றது டி கிடையாது, சி. ஓகேவா. சி லாஸ்ட்டாக நமக்கு வந்து சீன் கிடச்சிருக்கு. நம்ம நெகேஷன் இப்போ நமக்கு ஃபஸ்ட்லேயே நீங்கள் சி வச்சு கூட பண்ணிக்கலாம். சி வச்சு பண்ணும்போது கூட அது கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம லாஸ்ட்டில் வரும்போது கரெக்டாக இந்த ஆர்டராக வரதான் வச்சுருக்கேன். இப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ வந்து நல் ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்ம என்ன சொல்லணும், நல் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அர்த்தம், ப்ரூவ். அதான் நம்ம கோல் வந்து அச்சீவ் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 எக்ஸாம்பிள் வச்சு எழுதுனாவே நீங்கள் போதும். இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.